சார், அப்ப காங்கிரஸ்காரங்க எஸ்ஐஆர் மட்டுமே போதுன்ற மாதிரி அரசியல் கணக்குல தப்பு கணக்கு போட்டாங்கன்னு பாக்குறீங்களா? காங்கிரஸ் மட்டும் இல்ல, இந்தியா கூட்டணி ஆர்ஜேடி எல்லா கட்சிகளுமே இந்த எஸ்ஐஆர் போதும், இதை வச்சு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, நமக்கு பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்டுருவாங்க. மக்கள் அப்படி இல்லை. பீகார் போன்ற மாநிலங்கள் வறுமை மிக்க மாநிலங்கள். 10,000 ரூபாய் ஒரு அரசாங்கம் கொடுக்கறது, நீங்கள் சரியாக அந்த வேலையை பண்ணீங்கன்னா 2 லட்சம் கொடுத்து உங்களுக்கு சுயதொழில் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும்னா எல்லாரும் ஓட்டு போட தான் போடுவாங்க. பெண்கள் தான் பெரும்பான்மையான வாக்குகளை போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு கம்யூனிட்டியை சார்ந்த பெண்கள் இல்லை, டிரான்செண்டிங் காஸ்ட். அப்போ இது ஒரு பெரிய மெசேஜ் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும். விமன் யுனைட் ஆனாங்கன்னா, அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ்னால் அவங்க யுனைட் ஆனாங்கன்னா ஆட்சிகளை வர வைக்கலாம். ஓகே சார், இப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா பீகாரில் எதிர்கட்சி கூட்டணியோட தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக ஒற்றுமையின்மை பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அவங்க கட்சிக்குள்ளேயே வேட்பாளரை போட்டாங்க. ஆர்ஜேடி காங்கிரஸ் ஆமாம், அவங்களே போட்டி போட்டாங்க. அதை ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்னு வேற அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்க வெளியில் அதையும் தாண்டி வேறு என்னென்ன காரணங்கள்லாம் அவங்களோட தோல்விக்கு மிக முக்கியமானதாக பார்க்க வருது சார்? ஒரு கொஹசிவ் யூனிட்டாக அவங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணலை. மாறாக என்டிஏலையும் 1008 பிரச்சனை இருக்குது. என்டிஏ ஒரு கொஹசிவ் யூனிட்டு, ஒரு ஜாலியாக எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு தோல் மேலே தோல் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய என்டிஏ எல்லாம் கிடையாது. அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னமும் அங்கே பஞ்சாயத்து அதிகம். முதலமைச்சர் ஜெயிச்சிட்டவனா யார் முதலமைச்சர் ஆகுறதுன்னு 2 கட்சிகளுக்குள்ள பஞ்சாயத்து இருக்குது. 2 கட்சியும் வேற வழி இல்லாமல் 101 சீட்டில் போட்டி போடுறாங்க. கடந்த முறை தன்னுடைய எண்ணிக்கை குறைந்ததுக்கு காரணமான எல்ஜேபி ராம்விலாஸ் பாஸ்வான் பையனுக்கு 29 சீட்டு கொடுக்கணும், கொடுத்துருக்காரு நிதிஷ்குமார். அவர் தான் தலைவர் அந்த அலையன்ஸுக்கு. அங்கே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் உள்ளுக்குள்ளே சால்வ் பண்ணிக்கிட்டு வெளியில் கொஹசிவாக காமிச்சாங்க. இத்தனைக்கும் அவங்க சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டை கூட ப்ரொஜெக்ட் பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த 10,000 ரூபாய் போதும். ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் கொடுக்க முடியாது தான், எதிர்கட்சிக்கு அது ஒரு ஹேண்டிகேப் தான், நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை மட்டுமே ஒரு காரணமாக வச்சு அப்படிலாம் பண்ண முடியாது. அரசியல் அப்படி நடக்காது. அப்போ திருப்பி கேட்டோம்னா, காங்கிரஸ் ஆட்சிகளை கலக்கவே இல்லையா? ஜனநாயகத்துக்கு எதிராக காங்கிரஸ் எந்த ஒரு விஷயத்தையுமே நடத்தலையா? எமர்ஜென்சியை கொண்டு வரலையா? எல்லாத்தையும் கேட்கலாம். இப்போ எலெக்ஷன் கமிஷன் மீது நான் 1000 விமர்சனங்களை வைக்கிறேன். ஆனால் அதை வச்சு மட்டுமே நீங்கள் அவங்க எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்கங்கிற அந்த விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை.